அவர்கள் என்ன தவறு செய்தார்கள் அவங்கள கட்சியில சேர்க்காம இருக்கிறதுக்கு? அதுதானே கொஸ்டினா இருக்கு. இல்ல அவர் என்ன இல்ல அவங்களுடைய தேவை என்ன? இது இப்படி ஒரு பெரிய இப்ப நீங்க நிறைய மத்தவங்களுக்கு எல்லாம் சொல்றீங்கல்ல, இவங்க ஒரு பெரிய துரோகம் செஞ்சுட்டாங்க, இல்ல இவங்க அவங்களோட வந்து ஒப்பந்தம் போட்டு அந்த மாதிரி அவங்க என்ன செஞ்சாங்க? இல்லைம்மா, இவங்க தேவை என்னமா இருக்குது இப்போ எங்களுக்கு? அதிமுகன்னு அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு. இவங்க வந்து இந்த கட்சி என்ன எப்போ கட்சியில் உறுப்பினராக வந்து மற்றபடி செயல்பாடு இருந்தாங்க. இப்போ உங்களுடைய தேவை எங்களுக்கு அதிமுகவுக்கு அவசியம் இல்லை. இப்போது இவரை வந்தால் தான் இந்த கட்சியை அவசியம் இருக்கு. குறிப்பா அவங்க தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, குறிப்பா தென் மாவட்டத்துல அவசியம் இருக்கு. அதிமுக வந்து அங்க பெரும் சரிவை சந்தித்து வருகிறது, அதுக்கெல்லாம் வந்து பூஸ்ட் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி சிலர் உள்ள வரணும்ன்ற ஒரு கருத்து நிலவுது. இல்லை சாங்கம்மா சொல்கிறீங்க தென் மாவட்டத்தில் இருக்குன்னு சொல்கிறீங்க. தென் மாவட்டத்தில் இவங்க வந்தவுடனே இவங்க என்ன முத்துராமலிங்க தவறா, இல்லை மூக்கையா தவறா, இல்லை பல தியாகங்களா? இந்த சமுதாயத்தை மட்டும் நோக்கி இவங்க கவனம் செலுத்தினா ஏனைய சமுதாய மக்கள் எங்களுக்கு இன்னும் அதிகமாக எதிர்ப்பாயிருவாங்க. இவருக்கு ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் ஒரு சமுதாயத்தை மட்டும் செலுத்த சொல்லல, ஆனா இந்த சமுதாயம் மட்டும் புறக்கணிக்கப்படுதுன்னு ஒரு விமர்சனம். இல்ல புறக்கணிக்க எந்த வகையில புறக்கணிக்கப்படுது? நான் காலையில பேட்டியில கூட சொன்ன மாதிரி இந்த சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்கள் இந்த தென் மாவட்டங்களில் நிறைய இருக்கிறாங்க. அத்தனை தலைவர்களுமே முன்னணி தலைவர்களாக, முன்னாள் அமைச்சர்களாக, சட்டமன்ற உறுப்பினர்களாக, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களாக தங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய செல்வாக்கை பயன்படுத்தி அந்த சமுதாய மக்களையும் அரவணைத்து செல்கிறாங்க. எல்லா சமுதாய மக்களையும் அரவணைத்து செல்கிற சூழ்நிலை தான் இங்கே இருக்கே தவிர, இவங்க வர்றதுனால ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்கள் ஒட்டு மொத்தமாக வந்தாலுமே அது நியாயமாக இருக்காது. அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரே ஒரு மூணு பேர் மட்டும் வந்து எனக்கு இந்த தொகுதியில் இருக்குது, செல்வாக்கு இருக்குன்னு பயன்படுத்தினாங்கன்னா அது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் என்னத்தையும் ஒரு சமுதாயத்தை மட்டும் நம்பி அல்ல, எல்லா அனைத்து அதுதான் நானும் சொல்றேன். ஒரு சமுதாயத்தை மட்டும் நம்பி அல்ல, எந்த கட்சியுமே இல்லை, அதிமுகவும் இல்லை. அப்போ இன்னைக்கு அவங்க ஏதோ ஒரு சமுதாயத்தை மட்டுமே நம்பி இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் வருது. ஏதோ மேற்கு மாவட்டத்துக்காரங்க தான் எல்லா முடிவும் எடுக்கிறாங்க அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. அதை மாற்ற வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்குல்ல? இல்லை தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சொல்லுவது தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அதை மக்கள் மத்தியில் நாங்கள் கொண்டு சேர்ப்போம். மக்கள் மத்தியில் மாண்புமிகு அருமையினர் எடப்பாடியார் எப்படி அரவணைத்து செல்கிறார் என்பதை கொண்டு சேர்ப்போம். ஏன்னா 10.5 விழுக்காடு வந்ததுனால தான் தென் மாவட்டங்களில் வாக்கு குறைஞ்சிச்சுன்னு ஒரு பிரபகண்டா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன எங்களுக்கு தெரியும். இந்த 10.5 வரும்போது எங்களுடைய அருமையினர் எடப்பாடியார் அதற்கு ஒப்புக்கொள்ளாமல் வெளிநடப்பு செய்து சரியான காரணம் வரும்னு சொன்னார்ன்றது எங்களுக்கு நன்றாக தெரியும். அதோடு மட்டுமல்ல, ஒத்துக்கலையா அப்போ 10.5 தாமதமாக சரியாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடிந்தபோது அது பண்ணலான்ற ஆலோசனை வழங்கினார். அவர் ஒத்துக்கலைன்றது கிடையாது. ஜாதிவாரி மதிப்பிற்குரிய அருமையினர் எடப்பாடியார் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து முடிந்த பின் இந்த இதை வந்து எவ்வளவு விழுக்காடு என்பதை சொன்னாங்க. பட் ஒரு கூட்டமைப்பு அந்த வாய்ப்புகளை தவற விட்டதை சொல்லி அறிவிச்சாங்க. அதோட மட்டும் நான் உங்கள்கிட்ட தான் ஜஸ்ட் நீங்க சொன்னதை நான் சரியா புரிஞ்சுக்கிட்டேன். நான் அன்னைக்கு எடப்பாடி அவர்கள் தான் முதலமைச்சர். அன்றைக்கு அவரே வந்து இது கணக்கெடுப்பு நடத்திட்டு செஞ்சாதான் சரியா இருக்குங்க, அப்போ இதுல வந்து நம்ம இப்பயே பண்ணக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு கருத்தை சொன்னார் அப்படிங்கிறீங்க. பட் அதை மீறி ஏன் அது செயல்படுத்தப்பட்டது? ஒரு கூட்டமைப்புடைய கருத்தின் அடிப்படையில் சில நேரத்தில் தேர்தல் காலங்கள் பாமக அழுத்தமா இல்லை, அது அதை பற்றி எனக்கு தெரியாது. அழுத்தம் கொடுத்தாங்களா அழுத்தம் கொடுக்கலையான்ற அளவுக்கு எனக்கு உள்ளாகி அந்த உள்நோக்கம் இது இல்லை எனக்கு. அந்த நேரத்தில் கொடுத்த உணர்வுகள் அந்த அடிப்படையில் நடைபெற்ற விருப்பம் இல்லாம தான் அதை செயல்படுத்தினீங்க. இல்லை, விருப்பம் இல்லாமல் செயல்படுத்த சில நேரத்தில் உண்டு. நாங்கள் நாடாளுமன்றத்தில் இருக்கும்போது சிஏஏக்கு ஆதரிக்கும் போது விருப்பம் இல்லாமல் தான் ஆதரித்தோம். ஏன்னா யார் நாங்கள் ஒத்துக்கல. நாடாளுமன்றத்தில் அருமையினர் எடப்பாடியார் அதிமுக ஆதரவு கொடுத்தது எதுக்கு எதிர்த்து கூட்டணியினுடைய விளைவாக ஆதரித்தோம். அது ஏதோ ஒரு காரணத்தின் விளைவாக அவங்க பண்ணமே தவிர அந்த 10.5 விழுக்காடை பற்றி இன்றைக்கி விமர்சனம் பண்ணுகிற மதிப்பிற்குரிய ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி அவர்களும் நேற்று விக்கிரவாண்டி தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியோட உட்காந்து கூட்டணியாக பேசுகிறாங்க. அதை என்ன கணக்கில் நீங்கள் சேர்ப்பீங்க? ரெண்டு பேருமே எங்களை இந்த 10.5 பற்றி கொடுத்ததை பற்றி ஓபிஎஸ் விமர்சனம் பண்ணுறாரு, டிடிவி விமர்சனம் பண்ணுறாங்க, அவங்கள முன்னிறுத்தி விமர்சனம் பண்ணுறாங்க. அவங்க போய் மேடையில் உட்காந்து பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ஒன்றரை இருக்கிறார்கள். ஏன்னா அப்படி அது என்ன விளைவின் காரணம்? அவங்க 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 கொண்டாந்தாங்கன்னு சொல்லலாமா? 10.5 எந்த வகையில் சொல்ல முடியும்? அதுதான் உண்மை. ஏன்னா அதனால் வந்து இதை பொறுத்த வரைக்கும் இது சமுதாய நோக்கத்தோடு கழகத்தை எடுத்து செல்ல முடியாது.
ஆனாலும் கூட தென் மாவட்டங்கள் மீண்டும் தொடர்ந்து வலிவு எப்பயுமே இருக்கதை தவிர இது ஒரு மாயை உருவாக்கி இருக்கிறாங்க. தென் மாவட்டங்கள் ஒன்றும் நாங்கள் வலிவு சார் மாயை இல்ல சார், டேட்டா சொல்லுது சார். இந்த தேர்தல் முடிவுகள் எடுத்து பாருங்க. தென் மாவட்டங்கள்ல நீங்க எவ்வளவு சதவீதம் ஓட்டுகள் வாங்கியிருக்கிறீங்க மற்ற மாவட்டங்களோட ஒப்பிட்டு பாருங்க. டேட்டாவை பாருங்க. நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் இருக்கிற வேறுபாடை பாருங்கள். இப்போ எங்கள் தொகுதியில் இருக்கிறோம், இதே மதுரை மாவட்டத்தில் 5 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறோம். அதே மாதிரி தேனி மாவட்டத்தில் ஒரு காலகட்டத்தில் 19 தேர்தல் அப்போ அருமையின் ஓபிஎஸ் நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கும் போது 2 இடைத்தேர்தல் அதிமுகவுக்கு ஆபத்தா சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற முடியும் போது ஆண்டி வெட்டியும் பெரிய குளமும் தோல்வி அடைஞ்சிச்சு, அவர் ஜெயிச்சாரு. ஏன்னா அது அந்த காலகட்டத்திலேயே அந்த சூழ்நிலை உருவானது தென் மாவட்டங்கள்ல. இல்ல நீங்க அந்த தேர்தல் சொல்றீங்க. இந்த தேர்தல்ல நீங்க தென் மாவட்டங்கள்ல வாங்கியிருக்கிற சதவீதங்கள் பாருங்க. கன்னியாகுமரியில 4%, சரிங்க, திருநெல்வேலியில 8%, தூத்துக்குடியில 15%, ராமநாதபுரம் ஓபிஎஸ் தின தொகுதியில 9%, தேனியில 13%. இதெல்லாம் அதிமுக தென் மாவட்டத்துல வாங்குற ஓட்டுன்னு நீங்க சொல்லுங்க. சீமான் கூட இன்னைக்கு 8% வாங்குறாரு சார். தென் மாவட்டம் என்ற கருத்தின் அடிப்படையிலே அல்லாது இந்த தேர்தல் நடந்தது. குமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தேசிய கட்சிகள் எப்போதுமே ஆண்டு கொண்டிருக்கின்றன. அதற்கு ஒரே ஒரு காலகட்டத்தில் மட்டுமே மாநில கட்சியை வெற்றி 4% என்னைக்காவது வாங்கியிருக்கீங்களா கன்னியாகுமரியில? கன்னியாகுமரி தேசிய கட்சி எல்லாம் ஒத்துக்கிறேன் நான். 4% வாங்கியிருக்கீங்களா? 4% வாங்குறது இல்லைம்மா. இப்போ எங்களுடைய நிலைமையே டோட்டல் இதே அது தேசிய கட்சிகளுக்கான போராட்டம். அங்கே இருந்த நின்ற தலைவர்கள் 2 பேருமே சிபிஐ இவங்களும் ராதாகிருஷ்ணன் அவங்களும் ஒரு முக்கியமான விஐபிகளாக நின்று காலத்தை கடத்தினாங்க. அது தவிர இங்கிட்டு நயனா நாகேந்திரனும் இங்கே இருக்கிற பன்னீரோ அவர்களுக்கென்று பொருளாதார ரீதியாக சில வகைகளை பண்ணி வாட்டுவாங்களே தவிர அதிமுகவை வீழ்த்தி விடவில்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.